பழிவாங்க நடவடிக்கையாக தான் பிள்ளைங்க கைது வச்சுட்டு பேச்சார். கைது செய்யப்பட்டு இங்கே ஒருவன் காணாம போறதுக்கு தான் பிடிச்சார். ஆனால் அடுத்த நாள் பாராளுமன்றத்தில் சொல்றாங்க ஈஸ்வர் குண்டு தாக்குதலுக்காக பிள்ளைங்க பிடிச்சிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்கள். அப்ப எவ்வளவு பொய்யன்றுவாங்க. அப்படி ஒரு நாளுமே அறிஞ்ச விட அது ஒரு சட்ட விரோதம். ஒரு ஆளை பிடிக்கி வச்சு குற்ற புலனாய்வுத்துடன் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கணும். அறிக்கை சமர்ப்பித்த பிறகுதான் அவங்க வெளியிடணும். அப்ப இதே சும்மா தேர்தல் பிரச்சாரத்துக்காக இன்றைக்கு ஜனாதிபதியிலிருந்து இருக்கிறார்கள் முழுப்பெற்ற வாயிலே புள்ளியாங்க. இந்த பிரதேசம் எங்கு சென்றாலும் காரதீவு என்று பேசப்படுகின்ற வடகிழக்கிலே பேசப்படுகின்ற பிரதேசம் என்பதையும் நான் அறிவேன். இந்த பிரதேசத்தினுடைய கலை கலாச்சார பொருளாதார சமூக அபிவிருத்தி என்பது மிகவும் முக்கியமானது. அம்பாறை திகாமடல மாவட்டத்திலே கல்வி என்கின்ற போது திரும்பி பார்க்க வைக்கின்ற ஒரு பிரதேசம். ஆகவே இந்த பிரதேசத்தினுடைய கல்வி அபிவிருத்தி முதலில் நிறைவு செய்யப்பட வேண்டும். இன்னைக்கு தோட்டப்புறத்தை பொறுத்த வரைக்கும் 2,51,000 குடும்பங்கள் வாழ்றாங்க. 10 லட்சம் பேர் வாழ்றோம் மலையகத்துல. அதுல 1 லட்சத்துக்கு குறைவான பேர் மட்டும்தான் தோட்டத்துல தொழிலாளர்கள். பாக்கி 9 லட்சம் பேர் எங்க போயிட்டாங்க? அவங்களோட அடையாளம் என்ன? நான் இதை ஏன் உங்க எல்லாருக்கிட்டையும் எடுத்து சொல்றேன்னா, தவறு நம்ம மேலையும் தான் இருக்கு. நீங்க எல்லாம் முன்வைக்கிற கோரிக்கை தான் கடைசியில பாராளுமன்றத்தில் இருந்து ஜனாதிபதி மாளிகை வரைக்கும் கேட்கும். நம்ம எல்லாம் சலுகைகள் பின்னால போனா சலுகை கொடுக்கிற தலைவர்கள் தான் உருவாவாங்க. அதே நேரத்தில் உரிமைகளை கேட்டா உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய தலைவர்கள். உள்ளூராட்சி அதிகார சபைகள், மாகாண சபை, பாராளுமன்றம் இந்த மூன்றுலையும் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள், தமிழ் கட்சியை சேர்ந்தவர்கள், தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்தால் தான் இதை அபிவிருத்தி செய்ய முடியும். அதற்கு ஆவணம் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கையிலே தான் இருக்கின்றது. பல பேர் வருவார்கள் போவார்கள். தேர்தல் காலத்திலே தொடர்ச்சியாக உங்களோட நிற்பது தமிழரசு கட்சி தான். எங்கள் சமுதாயத்துக்கு பொருளாதார சமத்துவம் தேவை. இரண்டாவது, சட்டத்தின் பாதுகாப்பு முழுமையாக தேவை. அடுத்தது, அனைவருக்குமே இருக்கின்ற சமமான உரிமைகள், மனித உரிமைகள் காப்பாற்றப்படுகின்ற சமுதாயமாக எங்கள் அனைவருக்கும் வாழக்கூடிய ஒரு சூழல் தேவை. இது மூன்றும் கிடைக்கப் பெறுவதாக இருந்தால் அதுதான் எங்களுடைய நாடு. மக்கள் இத்தேர்தலில் சிந்திச்சு செயற்பட வேண்டும். ஒரு முறை நாங்கள் கேட்பதை தான் என்ற அந்த அவர் சொல்றார் இவர் சொல்றார் என்பதற்காக அதிகமா பெரும்பான்மை கட்சிகள் தான் வெற்றி பெறும், பெரும்பான்மை சின்மங்களுக்கு தான் வாக்களிப்போம் என்பதை விட்டுவிட்டு இது உள்ளூராட்சி தேர்தல், அந்த பகுதிக்கு சேவை செய்வர் யாரோ அவருக்கு வாக்களிப்பதன் மூலம் கட்சி இன மத பேதமின்றி அந்த நபர் வேலை செய்யும் நபர் எவரோ அவருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்பது அருள் மக்கள் நோக்கமாக இருக்கின்றது. எங்களுடைய இந்த மாநகர சபையிலே நாங்கள் ஆட்சி அமைக்கிறது இவராலே தடுக்க முடியாது. எங்களுடைய மாநகர சபையிலே சகல வட்டாரங்களை நாங்கள் வெல்றது இவரும் தடுக்க முடியாது. ஆனால் நாங்கள் இப்ப முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது மாநகர சபையிலே இருக்கிற வட்டாரங்களிலே அதிகூடிய வாக்குகள் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த மாநகர சபையிலே வட்டார வேட்பாளருடன் சேர்த்து எங்களுடைய பட்டியல் வேட்பாளரை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். இந்த மாநகர சபையிலே நாங்கள் வேறு எவருடைய ஆதரவும் இல்லாமல் நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும். இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேண்டும் என்று சொல்ற ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம்தான். மற்ற எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு காரணத்துக்கு ஏதோ ஒரு காலத்திலே தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்ட கட்சிகள். நாங்க எதிர்கட்சியில இருக்கிறவர்களுக்கு வாக்களிக்கிறதால எந்த பிரயோசனமும் எங்களுக்கு கிடைக்க போறதில்லை. நிலைமை தான் 5 வருஷத்துக்கு பிறகும் இருக்க போகுது. அதே நேரம் நாங்கள் அந்த சபைகளை கைப்பற்றுவோமாக இருந்தால் மத்திய அரசாங்கத்திலிருந்து அந்த நிதிகளை கொண்டு வந்து செயற்திட்டங்களை கொண்டு வந்து அதனூடாக எங்கள் பிரதேசங்களை அபிவிருத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். எதிர்கட்சியில் இருப்பவர்களுக்கு சந்தர்ப்பம் நீங்கள் வழங்கினீங்கன்னு சொன்னால் பெருமனமே அவர்களை நம்பி நாங்கள் நிதிகளை ஒதுக்க முடியாது.